பயிற்சிக்கு வந்த மருத்துவ மாணவிக்கு குளிர்பானத்துல மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்காரு இங்க ஒரு டாக்டர். சிகிச்சை அளிக்க அழைத்து சென்று மாணவியை சீரழித்த பயங்கரம் அம்பலமானது எப்படி? குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பயிற்சி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த விபரீத பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் இவர்தான். நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என காரில் அழைத்துச் சென்று மருத்துவ மாணவியை கபளீகரம் செய்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட மாணவி கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்தவர். 22 வயதான இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி பிசியோதெரபி 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் பெரம்பூரில் உள்ள பிசியோதெரபி மருத்துவமனையில் மாதம் 4000 ரூபாய் ஊக்கத்தொகையுடன் கூடிய பயிற்சி பெற்று வந்துள்ளார். அந்த மருத்துவமனையின் உரிமையாளர் டாக்டர் கார்த்திகேயனும் அவ்வப்போது மாணவிக்கு பயிற்சி அளிப்பது உண்டு. மேலும் பிசியோதெரபி தேவைப்படும் சிலருக்கு வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிப்பதும் உடற்பயிற்சி செய்ய கற்றுக் கொடுப்பதும் வழக்கம். அப்படித்தான் கடந்த சனிக்கிழமை காலை 6 மணியளவில் பயிற்சி மாணவிக்கு போன் செய்த மருத்துவர் கார்த்திகேயன் சில வீடுகளுக்கு சென்று பிசியோதெரபிஸ்ட் பணி செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் இளம் பெண்ணும் மருத்துவமனைக்கு கிளம்பி வந்திருக்கிறார். மருத்துவர் கார்த்திகேயனுடன் 2 வீடுகளுக்கு காரில் சென்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவியிருக்கிறார். அதன் பிறகு ஒரு பெண்ணுக்கு மசாஜ் செய்ய வேண்டும் என கூறி மருத்துவர் கார்த்திகேயன் அந்த மாணவியை அழைத்துச் சென்றுள்ளார். போகும் வழியில் காரில் வைத்திருந்த குளிர்பானத்தை எடுத்து மாணவிக்கு கொடுத்துள்ளார். அதை குடித்தவுடன் சிறிது நேரத்தில் மாணவி மயங்கி இருக்கிறார். அவ்வளவுதான். அதன் பிறகு மாணவிக்கு எந்த சுய நினைவும் இல்லை. கண் விழித்து பார்த்த போதுதான் அவருக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி. படுக்கையில் ஆடைகளின்றி நிர்வாண கோலத்தில் கிடந்திருக்கிறார். அவருக்கு அருகே மருத்துவமனையின் உரிமையாளரான டாக்டர் கார்த்திகேயனும் ஆடைகளின்றி உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போதுதான் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கும் விஷயமே தெரிந்திருக்கிறது. மருத்துவர் கார்த்திகேயன் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து இப்படி தன்னை சீரழித்ததை உணர்ந்திருக்கிறார். துடிதுடித்து போனவர் உடனே ஆடைகளை அணிந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார். இந்த மொத்த சம்பவமும் கொளத்தூர் ஜெயந்தி நகர் 2வது மெயின் ரோட்டில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் தான் நடந்திருக்கிறது. நடந்த கொடூரத்தை அவரது அக்காவிற்கு போன் செய்து கூறியுள்ளார் மாணவி. உடனே இளம்பெண்ணின் உறவினர்கள் கொளத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து கொளத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் பெரம்பூர் மணியம்மை நகர் பகுதியைச் சேர்ந்த டாக்டர் கார்த்திகேயனை விசாரித்தனர். ஆரம்பத்தில் தான் அப்படி எதுவும் செய்யவே இல்லை என மறுத்திருக்கிறார். ஆனால் பெண்ணின் புகாரில் முகாந்திரம் இருப்பதை உணர்ந்த போலீசார் ஆதாரங்களை சேகரித்து மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பதை உறுதி செய்தனர். மாணவியை அடைய நினைத்த மருத்துவர் கார்த்திகேயன் இதற்காக திட்டமிட்டே மாணவியை ஏமாற்றி அழைத்துச் சென்றதும் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து முன்கூட்டியே தயாராக வைத்திருந்ததும் வெளிச்சத்திற்கு வந்தது. திட்டமிட்டபடி அனைத்தும் சரியாக நடந்ததால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மாணவியை அறைக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தது உறுதியானது. இதனையடுத்து பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்த போலீசார் 27 வயதான டாக்டர் கார்த்திகேயனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பயிற்சிக்கு வந்த மாணவியை குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த டாக்டரின் வக்கிரச் செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.